ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் தேவையில்லாத வேலை செஞ்சு வசமா சிக்கிக்கிறாரு. இங்க நிலா, திவ்யா, சோபனா 3 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சோழன் பார்த்தா அரக்க பறக்க ஓடியாராரு. சோழன், என்ன ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, சோழன் முகமெல்லாம் பார்த்தா பயத்தை படபடப்புல வேர்த்து ஊத்தி கொட்டி போய் கிடக்கு. என்ன சோழன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, நிலா இந்தாங்க, இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு, இதை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன சோழன், எப்படி எப்படி பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னங்க அதெல்லாம் கிடைச்சிச்சுங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீங்க முதல்ல இதை கொண்டு போய் திவ்யா கிட்ட சொல்லுங்க. அந்த உங்களை அப்படியெல்லாம் பேசையில எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சுங்க. உங்களை யாரும் ஓசியில இந்த கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வேணாம். திவ்யா, இதுல 5 லட்சம் ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா திவ்யா கையில கொடுக்க, இங்க திவ்யா பார்த்தா வாங்கிக்கிறாங்க. பாரு நிலா, உன் மேல எவ்வளவு பாசன சோழனுக்கு. என்னமோ நீ சொன்ன பணம் ரெடி பண்ண முடியல, அரேஞ்ச் பண்ண முடியலன்னு. கம்பெனி இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ண உடனே பாரு சோழன் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், நிலா பார்த்தா சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழனை பார்த்தா நிலா தனியா கூட்டிட்டு வராங்க. என்ன சோழன், எப்படி பணம் கிடைச்சிச்சு, எங்க வாங்குனீங்க, கடன் எதுவும் வாங்குனீங்களா, எங்க வாங்குனீங்க சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வாங்கினேன், அதெல்லாம் எதுக்கு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கையில தான் சோழனுடைய டிராவல் ஓனர் வந்துடுறாரு. டேய் திருட்டு பயலே, உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல சோழன் மேல கையை எடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், மா நீ சும்மா இருமா, என்ன காரியம் செஞ்சிருக்கான் தெரியுமா. டே சோழா, உன் மேல நான் எவ்வளவு மதிப்பும் மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா. மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்குற இடத்த விட உனக்கு ஒருபடி மேல கொடுத்ததுக்கு கடைசியில என் அடிமடியிலே கை வச்சுட்டே நீ அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஓனர் சொல்லவும், அது இல்ல ஓனர், அண்ணே அது இல்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கடந்து பம்மவும், என்னடா பாம திருட்டு பயல் அப்படின்னு சொல்லி சோழன் கண்ணத்துல பார்த்தா ஓங்கி நல்லா பலார்னு அறைய விடுறாரு. உன்னை இதோட விடக்கூடாதுடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், அண்ணே அதெல்லாம் இப்பெல்லாம் இங்க பிரச்சனை வேணானே, வாங்க ஏதாவது தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோழன் கூப்பிடவும், என்னடா தனியா பேசுறது, பணத்தை இங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்கவும், அப்பதான் நிலாவுக்கு புரியுது. என்ன சோழன், என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், மா நான் சொல்றேன்மா, எனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டியது இருந்துச்சு, 5 லட்சம் ரூபா பணம், அதை நான் எண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த சோழன் வந்துட்டு என்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனா கிடைக்குமான்னு கேட்டேன். உன்னை நம்பிலாம் யாரோட 5 லட்சம் ரூபாய் கடனா தருவான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்னு பணத்தை கல்லாப்பெட்டியில வச்சுட்டு நான் வெளியே போயிட்டு பார்த்தா பணத்தை காணோம். நல்ல வேலைக்கு அங்கே சிசிடிவி கேமரா வச்சிருந்தேன். அதுல பார்க்கையில இவன் தான் பணத்தை எடுத்து கொண்டாடுறது நல்லா தெளிவா அதுல பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இவனை தேடி வந்தேன். இவன் என்னன்னா பணத்தை தூக்கிட்டு இங்க வந்திருக்கான். என்னடா நினைச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சத்தம் போடவும், என்ன சோழன், எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு என்கிட்ட கேட்டா பணத்தை கடனா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிலா பார்த்தா சோழன் மேல பயங்கரமா கோபப்படுறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு ஆஃபீஸ் வேற ஓப்பன் பண்ணிட்டாங்க, உங்க பார்த்து 5 லட்சம் ரூபா கூட கொடுக்காம, ஒத்த பைசா கூட கொடுக்காம ஓசியில கம்பெனிக்கு பார்ட்னர் ஆனேன்னு சொன்னது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. உங்க முகத்தையும் பார்த்தேன், அதனாலதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஓனர்கிட்ட பணம் இருந்துச்சு, நான் கடனா கேட்ட ஓனர் தரல, சரி நம்ம ஓனர் தானே அப்படின்ற உரிமையில பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சோழன் தயங்கி சொல்லவும், நிலா பார்த்தா ஓங்கி கண்ணத்தை சேர்த்து ஒரு அறை விட்டுறாங்க. பணத்தை திருடுறது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு விளக்க வேற கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்குற விளக்கத்தை போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ சொன்னா ஏத்துக்கிறவாங்களா? எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா? நான் அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்காக எதுக்காக இப்படி 5 லட்சம் ரூபாயை திருடிட்டு வரணும்? நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு சோழன். அவர் மட்டும் போலீஸ்ல போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாருன்னு வைங்க, அவ்வளவுதான், சிசிடிவி கேமரால எல்லாமே பதிவாயிருக்கு, உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஏன் சோழன் இப்படி எதையுமே யோசிக்காம முன்ன பின்ன எதையுமே தெரிஞ்சுக்கிறாம ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா பயங்கரமா கோபப்படுறாங்க. அந்த பணத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஏன் நிலா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும், திவ்யா நான் பணம் கொடுத்துட்றேன், ஆனா இது இன்னொருத்தவங்களுடைய பணத்தை கொடு திவ்யா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் பார்த்தா பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. தப்பு தான், சோழன் செஞ்சதுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
நிலா பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்தாங்க உங்க பணம், எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும் ஓனர் பார்த்தா நிலாவுடைய மனசை பார்க்கறாரு. சோழன் இந்த அளவுக்கு நிலாக்காக செய்யறதையும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ஓனர் ஓரளவுக்கு நல்லவர் தான். இல்லம்மா, இந்த பணத்தை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லவும், இல்ல இது சோழன் எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு. சோழன் இப்படி செஞ்சிருக்கவே கூடாது. சோழன் ஏதோ அவசரப்பட்டு புத்தி மாறி போய் இப்படி பண்ணிட்டாரு, இந்தாங்க உங்க பணம் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லம்மா இந்த பணத்தை நீயே வச்சுக்க. அவன் என்கிட்ட 5 லட்ச ரூபா முதல்ல கடனாத்தான் கேட்டான். நான் தான் அவன் மேல நம்பிக்கை இல்லாம பணத்தை நான் கொடுக்கல. இப்ப ஓ மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த பணத்தை நான் கொடுக்குறேன். இந்த பணத்தை எனக்கு நீ திரும்ப கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. சோழன் மேல நம்பிக்கை இல்லாம தான் அந்த பணத்தை நான் அவனுக்கு கடனா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா சோழன் நீ யாருக்கிட்டையும் அவமானப்படக்கூடாது அப்படின்றதுக்காக உனக்காக அந்த பணத்தை திருடிட்டு வந்திருக்கான். இத்தனை வருஷமா சோழன் என்கிட்ட வேலை பார்க்கறான் தான். ஆனா கல்லாப்பெட்டியில இதுவரைய கை வச்சது கிடையாது. இப்போ மொத கை வச்சிருக்கான், அதுவும் உனக்காக கை வச்சிருக்கான். அவன் இந்த 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு போய் ஊதாரித்தனமா ஏதாவது செஞ்சிருந்தா கூட நான் இவன் மேல கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். ஆனா உனக்காக ஒரு கம்பெனில நீ பார்ட்னர் ஆகணும் அப்படின்றதுக்காக 5 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட தானே கொடுத்துருக்கான். அதுவும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ சோழனை கண்டிச்சு அடிச்சிருக்க பாரு. இவ்வளோ ஒரு நல்ல மனசுல ஒரு பொண்ணுக்கு இந்த 5 லட்ச ரூபாயை நான் கண்டிப்பா கொடுக்கலாம். இதை நான் உன்னைய நம்பி கடனா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும் நிலாவுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல பரவாயில்ல, எனக்கு இப்போதைக்கு இந்த பணம் வேணாம், நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ஐயோ பரவாயில்லம்மா, நான் இதை உனக்கு கடனா தான் கொடுக்குறேன், நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும் சோழனுக்கும் பார்த்தா சந்தோஷமாயிருது. என்னை மன்னிச்சிருங்க ஓனர் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், இங்கே பாரு சோழன், இதுக்கு மேல நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லவும், தப்பு தான் ஓனர், எனக்கும் பணம் எடுக்க பயமா தான் இருந்துச்சு, நான் இப்படியெல்லாம் செஞ்சதில்லை, நிலாக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலா பார்த்தா சோழனை பார்க்குறாங்க. ஏன் கொஞ்சம் கூட யோசிக்காம எதா இருந்தாலும் சட்டுன்னு செஞ்சிடறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏங்க எனக்கு உங்கள் முன்னாடி எதையும் யோசிச்சு பார்க்க தோணலைங்க, நீங்கள் இன்னொருத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது என்னால் ஏற்றுக்கிற முடியலைங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் நிலாவுக்கு சோழன் மேலே மதிப்பும் மரியாதையும் வருது. நான் அவமானப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக எதையும் யோசிக்காம இந்த மாதிரி பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு வழியாக 5 லட்சம் பணமும் கிடைச்சிருச்சு. ஆனால் இதுக்கு காரணம் சோழன் தான். அந்த ஓனர் ஏதோ நல்ல மனசு இருக்கிறவன்றதுனால பெரிய பிரச்சனை பண்ணல அப்படின்னு சொல்லி நிலா சோழனை பத்தி நினைக்கிறாங்க. நிலா சோழனை பார்த்து சிரிக்க, சோழன் நிலாவை பார்த்து சிரிக்க, 2 பேரும் மாத்தி சிரிச்சுக்கிறாங்க. சரிடா நான் போறேன், நீ டிராவல்ஸ்க்கு அப்புறமேல் வா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கிளம்பிடுறாரு. திவ்யா கிட்ட போய் மறுபடியும் சோழனும் நிலாவும் சேர்ந்தே பணத்தை கொடுக்குறாங்க.